குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த்தில் இருக்க மேக்ஸில் இருக்க மெய்யெண்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எண்ணியலுங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? 6th 7th 8th இருக்க எண்ணியல்லாம் முடிச்சிட்டோம். இதில் வந்து எண்ணியல் இல்லை மெய்யெண்கள் அப்படின்னு இருக்க டாப்பிக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கனடா பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு கரெக்டாக அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் தான் போகிறோம். அதனால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பில்லை. என்ன தான் வந்து நம்ம நடத்தினாலும் நீங்கள் வந்து அந்த புக்கிலேருந்து ஒரு டைம் நீங்கள் கதையை படிச்சுக்கணும். இப்போ நம்ம தமிழ் நடத்துகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம நடத்துறது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் லைனில் மட்டும் அண்டர்லைன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் உங்கள் ஓன் எஃபர்ட் போட்டு அந்த புக்கை வந்து ஒரு டைம் படிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு யூனிட் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை வந்து இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒரு டைம் வாட்ச் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெய்யெண்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம எண்ணியலுங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எண்ணியல் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெய்யெண்கள்ங்கிற டாப்பிக்கோட நீட்சி தான் இது. நம்ம மெய்யெண்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வேறு வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் ஆகுது. 4 வீடியோக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு இந்த வீடியோ அப்லோட் ஆகுது. இதுதான் எண்ணியல் வந்து கடைசி டாபிக் தான். சரிங்களா? இது முடிச்சுன்னா இதுக்கப்புறம் எண்ணியல் கிடையாது. நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து அப்படியே கண்டினியூஸாக போகிறது தான் இயல் எண்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இயல் எண்கள் வரிசைன்னு கேட்டாங்கன்னா 1லேருந்து அப்படியே கண்டினியூஸாக இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது தான் இயல் எண்கள். இயல் எண்கள் கணத்தை வந்து நம்ம எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? n = 1லேருந்து ஆரம்பித்தா அது வந்து இயல் எண்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முழு எண்கள். ஓகேங்களா? முழு எண்கள் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பித்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா முழு எண்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூன்னு சொல்லுவோம். W = பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து போனால் அது முழு எண்கள், 1லேருந்து ஆரம்பித்தா இயல் எண்கள். ஓகேங்களா? இதில் முழுக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. முழுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் போகிறது. ஓகேங்களா? -4 -3 -2 -1 0 1 2 3 4 இப்படி போகுது இல்லைங்களா? இது வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதை வந்து நம்ம இசட் அப்படின்னு குறிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது சும்மா ஞாபகப்படுத்துறது இதில் மட்டும் தான் இருக்குது. இதில் ஒன்றும் ரொம்ப டீப்பாக இதில் கேட்குறதுக்கு கொஷின் இல்லை. சிம்பிளாக மேலோட்டமாக இருக்க கொஷின் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னவோ அதை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல. இதில் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைட் பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து டிவைட் பண்ணுறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 8/7 டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 21/25 டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். இதெல்லாம் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். இது வேணால் சும்மா ஒரு இதுக்கு நடத்துகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா 8ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. 8ல் வந்து 7 போகாது. அப்போ 0 வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஒரு புள்ளி மட்டும் வச்சாலே போதும். உங்களுக்கு புள்ளி இந்த மெத்தட் நடத்துறதுங்க 0 வச்சு புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 70ஆக மாறிடும். 7ங்கிறது 70ஆக மாறிடும். எத்தனை 8 வந்து பார்த்திங்கன்னா 70க்குள்ளே அடங்குனா 8 × 8 64 மாறிடும். ஓகேங்களா? பின்னாடி எத்தனை 0 வேணால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு புள்ளி வச்சுட்டு எத்தனை 0 வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 64 போயிடுச்சு. 70ல் வந்து 64 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா மீதி வந்து 60 இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இது வந்து 10 ஆகிடுமா? இதில் இந்த 4 போச்சுன்னா 6 ஆகிடும், 60 ஆகிடும். இந்த 0 அப்படியே இறக்கியிருக்கும். இப்போ இந்த 60ல் எத்தனை 8 இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 7. ஓகேங்களா? இப்போ இது 54 ஆகிடும். இதில் மீதி எத்தனை இருக்குன்னா 4. அப்போ இந்த இன்னொரு 0 இருக்கணும். 40. 40ல் எத்தனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா 8 40. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.875. ஓகேங்களா? இதேமாதிரி இது 3 டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் சும்மா டிவைட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றை பார்த்திங்கன்னா தசம வடிவில் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் தான் இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. பின்னமாக இருக்குது, தசம வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் என்ன, இந்த பாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது கண்டினியூஸாக தொடர்ந்து மாற்றி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து 36 வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதை சுருக்கி ஒரு 36 போட்டு மேலே வந்து கோடு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 6 6ன்னு நிற்காமல் போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 10 3ஆல் வகுக்கணும் அப்படின்னா 3 3 9 ஆகிடுமா? மீதி 1 ஆகிடுமா? அப்போ இந்த 3 கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு 3 இப்படி பார் போட்டு அதை நிறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து
அடுத்து இந்த இருக்குது பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை வந்து P/Q ஓகேங்களா மற்றும் Q நாட்டிக்கல் 0 வடிவில் மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இதுக்கு நம்ம மீனிங்கே தெரியும், 000 அப்படின்னு போட்டு போகுது. இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து இப்போ வந்து இந்த டேமை வந்து 1ன்னு வச்சுருக்காங்க. x = 0.3 இருக்குது. அதை எப்படி எடுத்து எழுதிக்கிறாங்கன்னா x = 0.333ன்னு எடுத்து எழுதிக்கிறாங்க. ஏன்னா இந்த 3ஓட மீனிங் என்னென்னா கண்டினியூஸாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதை எடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ இந்த டேமை வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் பெருக்கிக்கிறாங்க. அப்போ x வந்து 10x மாறிடும். இந்த 0.3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முன்னாடி போயிட்டு புள்ளி ஆகிடும். ஏன்னா இதை வந்து 10ஆல் பெருக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.3 இருக்குது. இதை 10ஆல் பெருக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா இது முழுசாக 3 ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி தான் புள்ளி இருக்கிறதா மாறிடும். அப்போ இதை வந்து நம்ம 10ஆல் பெருக்கணும்னா ஒரு 3 முன்னாடி வந்து நம்ம பிச்சை எல்லாம் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த ரெண்டாவது டேம்லேருந்து ஃபஸ்ட்டு டேமை கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 10xல் ஒரு x போச்சு அப்படின்னா 9x மீதி இருக்கும். இந்த 3.333ங்கிறதுல 0.33 கழிச்சோம்னா வெறும் 3 தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ x = 1/3. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குதும், ஆனால் இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, PCSIயில் வந்து இந்த கொஸ்டினை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. அப்படியே சிம்பிளாக இந்த கொஸ்டின், ஏன்னா இந்த பார் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம், அப்படின்னா இந்த டேம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டுருவாங்க. இப்போ ரெண்டாவது டேமே அப்படி தான், அதே மாதிரி இப்படி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு இதில் வந்து பார் போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து இது வந்து 1000ஆல் பெருக்கணும். 1000க்கு மட்டும் தான் 3 0 இருக்குது. 3 பார் இருக்கிறனால 1000ஆல் பெருக்கணும். 1000ஆல் பெருக்குனா அதேமாதிரி இங்கே எக்ஸுங்கிறது 1000x மாறிடும். இங்கே 2.124ங்கிறது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 2124 போயிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 24 இருக்கும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது போயிடுச்சு அப்படின்னா நான் கழிச்சே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24.124 போயிட்டே இருக்கும். இதில் வந்து மேலே இதை கழிக்கணும். அப்போ வந்து 2 இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். 2.124 போய்டுமா, இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் இருக்கிறத கழிச்சு சொன்னோம்னா இதில் ஒரு 4 போச்சுன்னா 2 2 2 1. ஓகேங்களா, 2122 வரும். அதில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஒரு எக்ஸ் எப்படி போச்சுன்னு நமக்கே தெரியும். சரிங்களா, இதில் ஒரு எக்ஸ் எப்படி போயிருக்குன்னா இந்த 1000xல் வந்து ஒரு எக்ஸை கழிச்சு தான் போட்டிருக்கோம். ரெண்டாவது டைம்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் கழிச்சிருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டாவது டைம்லேருந்து ஃபஸ்ட் டைம் கழிக்கிறது வேணால் நான் ஒரு டைம் எழுதி காட்டுறேன். இது வந்து டேம் 2, 1000ஆல் பெருக்கிறது டேம் 2. 1000x = 2124 புள்ளி அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ் இருக்கும் = 2 புள்ளின்னு ஆரம்பிக்கும். இப்போ இதை கழிச்சோம்னா 1000xல் வந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 999x. இதில் வந்து ஒன்று போச்சுன்னா 2 வந்துடும். இந்த 2 இதில் 4 போச்சுன்னா 2 1 2 ஆகிடும். அதுதான் இப்படி பையில் எழுதிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இந்த 4 சம்மையும் வந்து பார்த்துக்கோங்க. 4 சம் தான் இருக்குது. 4 சம்மையும் சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமானது சரி பார்க்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 = 0.99 இது சரியான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா x = 0.9ன்னு எடுத்துக்கணும். ஒரு பார் போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா, இது அங்கே பண்ணலாம், அதே தான் பண்ண போகிறோம். இப்போ இதை 10ஆல் பெருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா 10x இது 9ன்னு மாறிடும். ஓகேங்களா, 10x 9ல் வந்து 9.99ன்னு மாறிடும். ஏன்னா நம்ம அங்கேயே அதானே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வந்து 0.9999ன்னு போயிட்டுருக்கு. சரிங்களா, இங்கே எக்ஸ் இருக்குது. x = 0.099. இதை 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 10xன்னு மாறிடும். இதை 10ஆல் பெருக்குனா 9.99999ன்னு போயிடும். இந்த 9 கேன்சல் ஆகிடும். இங்கே இதை கழிச்சோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10x இருக்குது. எக்ஸ் போச்சுன்னா 9xன்னு மாறிடும். இந்த 9ல் 0 போச்சுன்னா 9ன்னு மாறிடும். அப்போ வந்து x = 9/9. இதை அடித்தோம்னா ஆன்சர் 1. ஓகேங்களா, அப்போ 1 = 0.9ங்கிறது சரியானு கேட்குறாங்க. இது சரி தான். ஓகேங்களா, இந்த மாதிரி கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். 1ன்னா 0.9ங்கிறது சரி, 7ன்னா 6.999 சரி, 3.7ன்னா 3.699 சரி. இதெல்லாம் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா √3 தசம விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. √3 தசம விரிவாக்கம் என்னென்னா இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. டேரெக்டாக ஒரு 3 இது தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்லேயே. இது 3 டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, இந்த இருக்குது பாருங்கள். √2 வேல்யூ என்னென்னு கேட்டாங்கன்னா 1.41
14 ஓகேங்களா. இது ரூட் 3ஓட வேல்யூ என்னங்கன்னு கேட்டாங்கன்னா 1.732 ஓகேங்களா. பையோட வேல்யூ வந்து 3.141 ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வந்து டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரூட் 2ஓட வேல்யூ, ரூட் 3ஓட வேல்யூ, பையோட வேல்யூ, இது 3 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பிசிஎஸ்சியில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎன்பிசியில் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ரூட் 3ஓட வேல்யூ என்னன்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா. அப்போ வந்து நான் தடுமாறிட்டக்கூடாது, டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1414 ஓகேங்களா. 1.414 அப்படின்னா ரூட் 2. 1.732 அப்படின்னா ரூட் 3. பையோட வேல்யூ வந்து 3.14 ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்க பெருசாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இதோடு நிறுத்தியிருக்காங்க ஓகேங்களா. பை வேல்யூ அதுவே போதுமானது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், புரியலன்னா கேளுங்க சரிங்களா. அடுத்து நம்ம எஸ்ஐயை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபிசியில் வந்து ரொம்ப சிம்பிளாக, இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம வந்து புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா a = 2 + √3, b = 2 - √3, x = a + b, y = a - bன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது இதை வச்சு நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸு ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. இது கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னா a + b, ஒய்னா a - b. அதுக்கு வந்து ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்தபடி பார்த்திங்கன்னா a + b தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏவுக்கு வந்து a + √3 + 2 √-3 இதை போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -√3க்கும் +√3 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 கூட்டினா 4 ஓகேங்களா. இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அப்போ x = 4. அப்போ ஒய்க்கு என்ன வரும், a - bன்னு கொடுத்துருந்தாங்களா. 2 + √3 - 2 - √3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கணும்னா இது -2 மாறிடும், இது +√3 மாறிடும். அப்போ இந்த -2 +2 கேன்சல் ஆகிடும். √3 வந்து பார்த்திங்கன்னா √3 பார்த்தீங்கன்னா 2 √3 மாறிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி சம்மு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சம்மை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் வந்து இந்த சம்மை நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்க மாட்டோம். இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்துட்டு என்னமோ பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்பரா சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது வந்து சிம்பிள் கொஸ்டின். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸில் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. 4 சம் இருக்குது. 4 சம்மையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இதில் கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. நம்ம சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் பார்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேபிள் ஒன்று மனப்பாடம் பண்ணணும் ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூ வந்து எப்படிலாம் மாற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2/6 வேல்யூ என்னென்னா 64 ஓகேங்களா. இது எப்படி எழுதலாம்னா 2 = √64 ஓகேங்களா. 6ஓட ரூட் மடங்கு வந்து 64 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இல்லை அப்படின்னா 2 = 64 பவர் 1/6 இப்படியும் எழுதலாம் ஓகேங்களா. நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வேல்யூலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும் ஓகேங்களா. √2னா என்ன, √3னா என்ன, √4, √5, √6 இதோட வேல்யூலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சைக்காலஜியில் இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வருது சரிங்களா. அடுத்து பின்வருவனவற்றை 2n வடிவத்தில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கொஸ்டின் நமக்கு வந்து பிசியில் இப்படி கூட கேட்கலாம். 8 வந்து 2n எப்படி எழுத முடியும்னா 8 வந்து 2 பிரித்து எழுதணும், பெருக்கி பார்க்கணும். 2 பார்த்திங்கன்னா 2 × 2 × 2 தான் 8. அப்போது 8 = 2/3 எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ வந்து 32 பார்த்திங்கன்னா 2/5 தான் 32. அடுத்து 1/4 பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 அப்படின்னு இருக்குது. இதை வந்து எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து பிரித்து எதுனா 4க்கு தனியாக கண்டுபிடிக்க முடியும். 4ஓட வேல்யூ என்னென்னா 2 × 2 ஓகேங்களா. அப்போ வந்து 1/2/2 இருக்கும் ஓகேங்களா. 1/2/2 இருக்கும். இந்த 2/2 மேலே போச்சுன்னா அப்போ 1 × 2 மாறிடும் ஓகேங்களா. அப்போ இந்த 1 × 2 இருக்குன்னா ஆன்சர் வந்து 2 தான் வரும் ஓகேங்களா. கீழே இருக்க வேல்யூ மட்டும் தான் நம்ம மாற்ற முடியும். இதுக்கு வந்து 2/2, அது கீழே இருக்கனால ஆன்சர் வந்து மேலே மைனஸில் தான் போட்டுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி பையில் என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து மைனஸில் தான் ஆன்சர் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பையில் ஒரு விஷயத்தை கொடுத்து அது 2n வடிவத்தில் எது சொன்னாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். நீங்கள் ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ இதே சம்முக்கு 1/8ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு 1/8ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 2/3. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2/-3 வரும் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூட் 2ஓட வேல்யூ வந்து 2/n இருக்காங்க. √2னா நமக்கு தெரியும் 1/2 அவ்வளோதான். ஏன்னா ரூட்டோட வேல்யூ வந்து 1/2 நமக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால் 1/2 இருக்கும். அடுத்து √8 வந்து பார்த்திங்கன்னா 8னா அதாவது
8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் ரூட் 8ன்னு கொடுத்தனால இது ரூட் அவுட் எடுக்க முடியாது. அப்போ இது எப்படி பிரிச்சுதுன்னா ரூட் 2 எழுத முடியும். அப்போ ரூட் 2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2^1/2. ஓகேங்களா? எத்தனை டேம் இருக்குன்னா 3 டேம் இருக்குது, அதனால் 3 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரூட் 2ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்கே தெரியும் 2^1/2. அப்போ 2^1/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 தடவை இருக்கா, அதனால் மேலே 3 போட்டிருக்காங்க. இப்போது ஒரு நிமிஷம். இப்போ வந்து 2^1/2 பவர் 3ன்னு இருக்கா. அப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த 1க்கு நேராக இதை பெருக்கி உள்ளே போட்டுக்க வேண்டியதுதான். 3 3 கீழே 2 அப்படி இருக்கும். இப்போ 2 2^3/2 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்முக்கு வந்து இப்படி இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். இது 3ல் எது கொடுத்தாலும் ஆன்சர் தான். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கணுங்கிறதுக்காக கேட்கலான்றதுனால நம்ம டீப்பாக நடத்திடுறோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு சம்மு கூட விடாமல் பார்த்துட்ருக்கோம். இந்த சம்மில் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை அடுத்த வீடியோவில் கூட நான் சால்வ் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் மூலக்குறியீட்டு விதி அடுக்கு வடிவமாக்கம் விதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது சும்மா நீங்கள் வந்து சும்மா பாருங்கள். இதை பார்த்துட்டு ஒரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து n(a)n இது எப்படி எழுதலாம் அப்படின்னா n√an அப்படின்னு கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதி. ஓகேங்களா? இப்போது n√a இன்ட்டு n√b அப்படின்னு இருக்குன்னா n×ab அப்படின்னு எழுதிக்கலாம். n√a×b அதை தான் ஏபின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. இப்போ இந்த எண்ணுங்கிற இடத்துல நம்ம என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதை வந்து ஒரே நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2√5 இன்ட்டு 2√3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அப்படியே இந்த எண்ணுக்கு பொதுவாக எடுத்துக்கலாம். 2√5×3ன்னு எடுத்துக்கலாம். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. இதை பற்றி ஒரு சம்மு ஏதாச்சும் இருந்தால் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 108ன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3√108ன்னு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா கெழுக்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கெழு வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூல அடிமானம் கெழு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 27×4 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 27 என்ன அப்படின்னா 3 வந்து 3 டைம் பெருக்க முடியுமா. அப்போது 3³ × 4. இப்போ இந்த 4 வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது க்யூபு ஸ்கொயர் ரூட்டு கிடையாது. அதனால் 4 வந்து 2 எடுத்துடக்கூடாது. இவங்க கொடுத்துருக்கிறது வந்து க்யூப் ரூட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எடுத்தோம்னா இந்த 3 வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4√3 தான் இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ அந்த விதிப்படி பார்த்திங்கன்னா வரிசை வந்து 3, மூல அடிமானம் வந்து 4, கெழு வந்து 3. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு இதனுடைய மூல அடிமானம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இது டிஎன்பிசிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது 3√108 இதன் மூல அடிமானம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் 3 4 5 6 இப்படி கொடுத்துருவாங்க. நமக்கு மூல அடிமானம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இந்த சம் நடத்தினேன். இந்த சம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். 108 வந்து பிரித்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது 4 மட்டும் எடுக்க முடியாது. அப்போ மூல அடிமானம் வந்து இந்த √4 தான். 4 இருக்க எண் மட்டும் போட்டால் போதும் 4. கெழு வந்து பார்த்திங்கன்னா 3, வரிசை வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகேங்களா? அவ்வளோதான். சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்து டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேரெக்டாக எதாவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், √72 வந்து எப்படி வெளியே எடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம். 32 50 இதெல்லாம் வெளியே எடுத்தால் இதுதான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த சம்லாம் சால்வ் பண்ணலாம் டேரெக்டாகவே நீங்கள். ஓகேங்களா? அவங்க தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? √6√2 தான் வந்து பார்த்திங்கன்னா 72க்கு வேல்யூ. அப்போ வந்து 2 இன்ட்டு √72 கொடுத்தனால √72ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 32 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 50 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்குனாங்கன்னா 7200√2ன்னு வருது. ஓகேங்களா? கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிள் சம்மு தான். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நான் சால்வ் பண்ணி அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தசம புள்ளி வடிவம் அதோடைய குறியீடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முக்கியமானது. இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக மேக்ஸ் படிக்கிறவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 100ன்றது வந்து 1×10^2ன்னு எழுதலாம். 1000ங்கிறத 1×10^3 எழுதலாம். 10,000ங்கிறத எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை வந்து மேலே போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து தசம புள்ளியில் இருந்துச்சுன்னா மைனஸில் கொண்டு போகணும். ஓகேங்களா? புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை குறியீடை வந்து மைனஸில் மேலே போடணும். சரிங்களா? இல்லை ஜீரோக்கு அப்புறம் 3 புள்ளி இருக்கனால 1×10^3 -3ன்னு போட்டிருக்கோம். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விதி. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து அறிவியல் குறியீடு. இது நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லேயே நான் நடத்தியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் நம்பரு. இதை வந்து அறிவியல் முறைப்படி எழுதணும் அப்படின்னா 10 அடுக்கு 6ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5 6. அப்போ 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து 9.67 8 8 5 4 × 10 அடுக்கு -6ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 0 இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து 4 பக்கத்தில் தான் புள்ளி வைக்கணும். ஏன்னா 0ன்னு வரக்கூடாதுன்னா 4 பக்கத்தில் புள்ளி வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு இந்தாண்டு எடுக்கிறோம். அதனால் இவங்க -2 சேர்த்துருக்காங்க. புரியுதா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து புள்ளி இல்லை. சரிங்களா? இது 4ன்னு இங்கே இருக்குது. புள்ளி வந்து இவங்களாம் உங்களுக்கு கணக்கு புரிண்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல புள்ளி இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் இதை வந்து நம்ம அறிவியல் முறைப்படி எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு டு லெஃப்ட்டு போகிறோம். அதனால் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 9 புள்ளி வச்சா பின்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னா 6 நம்பர் இருக்குது. அதனால் 10 அடுக்கு 6ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த சம பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 0.04ன்னு அப்படி இருக்குது. எப்போவுமே ஒரு நம்பருக்கு பின்னாடி புள்ளி வச்சு தான் நம்ம அறிவியல் குறியீடு எழுதணும். அதனால் இதில் நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4, 2வது இடத்துல இருக்குது. அதனால் 4.5678 9 × 10 அடுக்கு எத்தனாவது இடத்துல 4 இருக்குது பார்த்திங்கன்னா 1 2. அப்போ வந்து -2ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபிசிக்ஸில் வரும். ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து வேல்யூ இப்படி தான் எழுதுவீங்க. நம்ம அளவீடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நடத்தியிருக்கோம். அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. முடிஞ்சளவு நீங்கள் எந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிட்டில் 2.9ல் இருக்கிற பயிற்சி இருக்க எல்லா கொஷினுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஆப்ஷனோடு வச்சுருக்கிறாங்கன்றனால இதுலேருந்து கொஷின் எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸி. சரிங்களா? டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், ஒரு கொஷின் ஆப்ஷனோடு இருந்து எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? மேக்ஸை பொறுத்தளவு. ஏன் அப்படின்னா மேக்ஸில் வந்து நானாக ஒரு சம்மை கிரியேட் பண்ணால் அதுக்கு நானாக ஒரு ஆப்ஷனை வைக்கணும். ஆனால் இது ஆப்ஷனோட இருக்கிறதுனால அப்படியே தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வந்து புக் பேக்கில் பின்னாடி சைடு ஆன்சர் இருக்கும். இதெல்லாம் டேரெக்டாக எடுத்து மனப்பாடம் பண்ணி அப்படியே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உள்ளே இருக்க கதையை படித்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம நடத்தின கதையிலேருந்து வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்வரொன்றில் எது முடிவு தசமுறு தீர்வு, அடுத்த பின்வரொன்றில் எது விகிதமுறா எண், 2 மற்றும் 2.5க்கு இடையே உள்ள விகிதமுறா எண்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெய் எண்கள் அப்படின்ற டாபிக் வந்து 9th முடிச்சிட்டோம். இது எண்ணியல்ன்ற டாபிக் கீழே வந்து நம்ம வகைப்படுத்திருக்கோம். சரிங்களா? அதை வந்து எல்லாம் எண்கள்ன்ற வரனால நம்ம இதை வந்து எண்ணியல் கூட சேர்த்து பார்த்துட்டோம். அவ்வளோதான். நம்ம அடுத்து வந்து வேறு டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் வந்து வேறு டாபிக் மீட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிளாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜி கிளாஸ் வந்து அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்று தான் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்கூல் புக் வைஸ் நடந்தனால இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நம்பி வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதை படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, நீங்கள் உங்களுடைய ஓன் எஃபர்ட் போட்டு படிக்கணும். சரிங்களா? நம்ம முடிஞ்சளவு இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் அந்த கதையை மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ தமிழ்லாம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் அன்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த கதையை வந்து ஒரு டைமாச்சும் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.